ஹலோ மக்களே, ஜூலை 8ஆம் தேதியோட மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கியொலி சீரியலும் அவள்வர் வள சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்கே நம்ம சாரதா வந்து பயந்துட்டு சூர்யாவை பார்த்து பயந்துட்டு வந்து இந்த மாதிரி பூமி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா பூமி, இங்கேயும் அந்த சூர்யா வந்துட்டாமா, கண்டிப்பா ககனை சும்மா விட மாட்டேன், அவனை நான் புடிச்சிட்டு போவேன், என்கவுண்டர்ல அவனை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டிட்டு இருக்கிறாமா. நம்ம உடனே நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும். கண்டிப்பா நம்ம சூர்யா கையில நம்ம 3 பேரும் மாட்டிக்க கூடாது. அவன் ககனை பார்த்துட்டாமா, ககன் உயிரோட இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த சூர்யா வந்து நம்ம ககனை வந்து புடிச்சிட்டு போறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும். நீ முதல்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி நம்ம இங்க இருந்து சீக்கிரம் இங்க இருந்து போயிடணும். நம்ம இங்க இருக்க வேண்டாம் பூமி, நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க நம்ம சாரதா. அத்தை என்ன சொல்றீங்க, நீங்க எங்க சூர்யாவை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. அவன் என்ன பாத்துட்டான், இன்னும் ககனை பாக்கல, நம்ம அதுக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அத்தை, நீங்க போங்க, நீங்க போய் உங்க பேக்கை எடுத்து வைங்க, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஆகாஷ் வந்து பூமி காதை கடிச்சிட்டு இருக்கிறாங்க. பூமி, இப்ப நான் போய் உன்னோட மாமியார் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருப்பா, நான் ககன் கிடையாது, என் பேரு ஆகாஷ், உங்க பையன் உண்மையாவே செத்து போயிட்டான் அப்படிங்கிற உண்மையை நான் இவ்வளவு நாளா நடிக்கதான் செஞ்சேன், இந்த பூமி தான் என்ன நடிக்க சொன்னாங்கன்னு போய் நான் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிட்டு இருக்கிறாரு. உன்னை அத்தை நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆகாஷா, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அம்மா இங்க வாங்கம்மா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆகாஷோ நம்ம சாரதாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே பூமியோ பயந்து போய், ஆகாஷ் இப்ப என்ன நான் நீ சொன்னதை செய்யணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றான். சோ சிம்பிள் பூமி, ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப இந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க சிம்பிள் தான், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நீங்க என் கூட ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுதானே நம்ம டீல் பேசணும். அது எப்படி பூமி, நான் மட்டும் நீங்க சொன்னதுக்கெல்லாம் நடிச்சேன், உங்க மாமியார் உயிரை காப்பாத்தினேன், அது எல்லாமே பண்ணேன், ஆனா பதிலுக்கு நீங்க என்கிட்ட இப்படிதானே டீல் பேசுனீங்க, நீங்க என் கூட ஸ்டேஜ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னனால தானே நான் நடிக்கவே ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்னவோ உங்க அப்பா கூப்பிட்டாங்க, வேற யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது, எனக்கு குடும்பம்னு உனக்கு கிடையவே கிடையாது. நான் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து வேற ஒரு ஆளா, அந்த ககன் யாருன்னே தெரியாது அவர் மாதிரி நான் நடிக்கிறப்போ நீங்க எனக்காக இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்க, ஆனா நான் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா பூமி அப்படின்னு சொல்லி நம்ம ஆகாஷ் வந்து பூமி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே இப்ப என்ன, தயவு செஞ்சு என்னாலுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப உண்மையை சொல்லவா வேண்டாமா, உண்மையை சொல்றதும் சொல்லாததும் உங்க கையில தான் இருக்கிற பூமி. இப்ப என்ன, நான் இப்ப இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணும் அவ்வளவுதானே, சரி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. தட்ஸ் குட், தட்ஸ் கிரேட், இதை நீங்க முதல்ல பண்ணிருந்தா இவ்வளோ மூச்சு முட்டை நான் பேசணுமா, இதை நீங்க முதல்ல பண்ணிருக்கலாம்ல பூமி. சரி நான் ஸ்டேஜ்ல வெயிட் பண்றேன், நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கும் வேற வழியே தெரியல. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பாக்குறாங்க. இந்த மாதிரி குட்டி ட்ரெஸ் எல்லாம் நான் போடவே மாட்டேனே, இதை போய் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்களே, இப்ப வேற வழி இல்லை, இப்ப என் அத்தை உயிரை காப்பாத்தணும், இந்த ஆகாஷ் வந்து உண்மையை சொல்லிடக்கூடாது, அப்ப நான் இதை பண்ணிதான் ஆகணும். அத்தை கடவுளைன்னு மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஆனா எனக்கு வேற வழி தெரியல, என் அத்தை உயிரை காப்பாத்துறதுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பூமியும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ்ல பார்த்தா யாருக்கேனே முதல்ல ஒரு ஜோடி வந்து நேத்தே வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா வேற லெவல்ல பண்ணி டான்ஸ் ஆடி முடிச்சுட்டாங்க. இப்ப இன்னொரு 2வது ஒரு ஜோடி அவங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் பார்த்தா வேற லெவல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து 2 ஜோடியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த 2வது ஜோடியுமே நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. இங்க நம்ம பூமி பார்த்தா ஒரு வழியா வந்து ரெடி ஆயிட்டே இருக்கிறாங்க. இங்க சூர்யா வந்து பார்த்து உண்மையாவே ககன் இருக்கிறத பாத்துட்டாரு. அந்த ஆகாஷை பார்த்து ககன் தான் இவர் நம்பிட்டு இவங்க பூமி வந்து அந்த ரூம்குள்ள ரெடி ஆயிட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹேர் எல்லாம் வந்து வெஸ்டர்னா அதுக்கேற்ற மாதிரி மாத்தி, ஹேர் எல்லாம் கொஞ்சம் குட்டியா ஹேர் எல்லாம் சுருட்டி விட்டு வேற லெவல்ல அப்படியே மாடர்ன் பூமியா, இது வரைக்கும் நம்ம எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பூமியை தான் பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து ஒரு மாடர்னா ரொம்ப வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா வந்து கம்ஃபர்டபுளாவே இல்லை. நம்ம பூமிக்கும் அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து சுத்தமா பிடிக்கல. அதாவது அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு, கீழே வந்து பாலோசோ பேண்ட் மாதிரி, மேலேயும் ஓரளவு கவர் ஆயிருக்கு, ஆனா ஸ்லீவ்லெஸ், கை வந்து தெரியுது. அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்க போடவே மாட்டாங்க, அவங்க எப்பவுமே நீட்டா தானே போடுவாங்க. பட் அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாவே இல்லை. அதுக்கடுத்து இந்த தொட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க தன்னோட உடம்பு, ஐயோ இப்படி எல்லாம் உடம்பு தெரியுதே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க நம்ம பூமி. இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கண்ணாடியை பாக்குறாங்க. அதுவும் வெஸ்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தானே ஸ்டைல் பண்ணணும், அதுவுமே எல்லாமே தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு வேற மாதிரி அப்படியே ஒரு மாடர்ன் பூமி மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒண்ணு இதை வந்து யாரு நம்ம பாக்குறாங்கன்னா ஜன்னல் வழியா நம்ம SP சூர்யா வந்து பாக்குறாரு. ஓ
நீ அந்த ககன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற வரைக்கும் வந்துட்டியா? நீ இன்னைக்கு எப்படி டான்ஸ் ஆடுற நானும் பாக்குறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த ககனோட டான்ஸ் ஆடலான்னு முடிவு எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் கொன்னுட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவன் இன்னும் சாகாம என் உயிரை எடுத்துட்டு இருக்கானா? நீ இந்த ரூமை விட்டு முதல்ல வெளியே போனாதானே நீ டான்ஸ் ஆடுவ. நான் இந்த ரூமை விட்டு உன்னை போக விட மாட்டேன். நீ என்ன பண்றாரு, ரூமுக்கு வெளியே தாப்பால் போட்டுடுறாரு. தாப்பால் போட்டி பூட்டி வச்சுட்டு சிரிச்சுட்டே, இனிமேல் நீயும் ஸ்டேஜுக்கு வர போறது இல்ல, அந்த ககனையும் பார்க்க போறது கிடையாது, ககனும் ஆட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டி சிரிச்சுட்டே போயிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பூமி ரெடி ஆயிட்டு இங்க ஸ்டேஜ்ல வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பார்த்தா ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸும் ரெண்டாவது ஜோடி வேற லெவல்ல மாசா கொடுத்துட்டாங்க. மூணாவது பார்த்தா இன்னும் ஒரே ஒரு அந்த 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 ஹோஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வாசிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி 2 பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பார்த்துட்டோம். 2 பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் பாக்கி. அவர் யாருன்னு பார்த்தா நம்ம ராக் ஸ்டார் ஆகாஷ். இவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது கேர்ள்ஸோட எல்லார் மனசுலயும் நம்ம ராக் ஸ்டார் ஆகாஷ் தான் இருப்பாரு. அவர் பெரிய பாப் ஸ்டார். இப்ப அவர் கூட எப்போதுமே ஜோடியா இருக்கிறது சோனா. பட் அவங்க சில தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த டான்ஸ்ல அவங்களால வந்து இவங்களுக்கு கூட பார்ட்னரா இருக்க முடியல. ஆனா நம்ம ஆகாஷோ இப்போ இதுதான் ஒரு ஃபைனல். இதுல ஒரு பெரிய பிக் டிசிஷனே எடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா வேற ஒரு புது பார்ட்னரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களும் ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்சர் தான். பட் வெஸ்டர்ன் அவங்களுக்கு அவ்வளவா தெரியுமா தெரியாத எதுவும் தெரியல. பட் பூமி அவங்களுமே வந்து ஹைதராபாத்ல வேற லெவலான ஒரு டான்சர் தான். அவங்கள பத்தியும் பெருசா சொல்லியே ஆகணும். அவங்களும் வந்து டான்ஸ்ல பிரிச்சு மேயறவங்க தான் டான்ஸ்னா. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து புதுசா ஒரு ஃபினாலேல ஒரு புது கண்டஸ்டன்டா கொண்டு வரதுங்கிறது பெரிய விஷயம். ஆனா ஆகாஷ் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அவரோட கெரியரே இதை நம்பிதான் இருக்கு. கெரியர்ல இது வந்து இந்த கண்டெஸ்ட்ல நடிக்கணுங்கிறது எல்லாரோட கனவும். அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக நம்ம ராக் ஸ்டார் ஆகாஷ் வந்து அவங்க பழைய பார்ட்னர் நம்ம சோனாவை விட்டுட்டு நம்ம பூமின்னு ஒருத்தவங்களை புதுசா கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்க எல்லா பக்கமும் கொண்டு போய் கேட்கறாங்க. இந்த கேர்ள்ஸும் ஆகாஷ் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே ஓகே அப்படின்னு பார்த்தா அவரு கிட்டாரோட மாசா மரணமா ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம ஆகாஷ் கிட்டாரை வச்சுட்டு அப்படி ஸ்டைலா போஸ் கொடுக்குறாரு. உடனே இவங்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஆகாஷ் ஆகாஷ் வந்துட்டான்னு சொல்லிட்டு வந்தோன்னே அவர் ஸ்டேஜ்ல வந்துட்டு எல்லாருக்கும் கை அப்படி பெரிய ராக் ஸ்டார் தானே, அப்படி வந்து எல்லாருக்கும் ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்க பார்ட்னர் இங்க ஆகாஷ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவரும் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. என்ன இந்த பூமி இன்னும் காணும். பூமி மாட்டிட்டு இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாதுல்ல, ஆகாஷ்க்கு தெரியாதுல்ல, அங்க ரூம்ல லாக் பண்ணி வச்சது எதுவுமே தெரியாதுல்ல. இவர் என்ன இந்த பூமி வரந்தானா என்கிட்ட சொன்னா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மண்டை சூடாகுது. நம்ம ஆகாஷ்க்கு எங்க போனா இந்த பூமி ஐயோ கடைசி நேரத்துல காலை வரை விட்டுட்டாளா, இது என்னோட ட்ரீம், இதுல மட்டும் விளையாண்டா நான் அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வந்து திட்டிட்டு இருக்கிறாரு நம்ம பூமிய. இங்க நம்ம பூமியோ கதவை திறந்து விடுங்க ப்ளீஸ், யாராச்சும் இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா யாருமே அந்த சைடு வரவும் இல்லை, அந்த கதவு கிட்ட யாருமே இல்லை. உடனே ஜட்ஜ் எல்லாம் கேட்கற ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆகாஷ் கிட்ட. என்ன ஆகாஷ் உங்க பார்ட்னர் என்ன இன்னும் வரலையா, எங்க அவங்க, என்ன இந்த டான்ஸ் வந்து 2 பேரும் பார்ட்னர் சேர்ந்துதான் ஆனு உங்களுக்கு தெரியும்ல, இது சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல, உங்க பார்ட்னர் கிட்ட இதெல்லாம் நீங்க சொல்லலையா, அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆகாஷ், சீக்கிரம் முடிவெடுங்க, சீக்கிரம் எங்க உங்க பார்ட்னர் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆகாஷோ பிஏ கிட்ட வந்து சைக்கிள் பேசிட்டு இருக்கிறாரு. எங்க பூமி எங்க கூப்பிடு, பூமி எங்க அப்படிங்காங்க. உடனே அவங்க பிஏவும் அங்க போய் பார்க்காம போனை எடுத்து பூமிக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க பூமி காலோ போனை ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, காலே போகல. உடனே வாட்டி கால் பண்றாங்க, ஆகாஷ் கிட்ட சொல்றாங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இன்னொரு வாட்டி கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இருந்த இடத்துல இருந்துட்டு ஆகாஷோட பிஏ பூமிக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பூமியும் எடுக்கிற மாதிரி தெரியல. சரி ஆகாஷ், நீங்க எங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் இப்போ வந்து இதுல கவுண்ட் டவுன் பின்னாடி ஓடிட்டு இருக்கு, அதுல 30 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்க இங்க வந்தாங்க தான் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, இல்ல 30 செகண்ட்ஸ் ரன் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்க போய்கிட்டே இருக்கலாம், இதுல இருந்து நீங்க எலிமினேட் ஆயிருவீங்க, அவ்வளவுதான் சொல்லி மரண பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க நம்ம ஆகாஷ்க்கு. ஆகாஷ்க்கு கோவத்து, அவரே ஒரு சுயநலவாதி தான், தனக்கு கோவம் ரொம்பவே வருது. பூமி எனக்கு கடைசி நேரத்துல உங்களுக்காக இவ்வளவு பண்ணியிருக்கேன், ஆனா கடைசி நேரத்துல என்னோட ட்ரீம் அழிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஹெல்ப் மீ காப்பாத்துங்க அப்படின்னு
நம்ம சாரதா அந்த இடத்துல வராங்க. அந்த இடத்துல நம்ம பூமி இருக்கிற ரூமை கிராஸ் பண்ணி போறாங்க. யாரா அது கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடுறாங்க. நம்ம பூமி, நம்ம சாரதா வந்து பூமியை பார்த்தோம்னா ஷாக் ஆயிடுறாங்க. பூமி, என்ன கோலம் இது, என்னமா ட்ரெஸ் இது, என்ன எதுக்கு நீ இப்படி போட்டிருக்க, என்னமா நடக்குது இங்க, நீ எதுக்குமே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதே, நீ இதெல்லாம் பண்ண மாட்டே அப்படின்றாங்க. ஐயோ அத்தை, நான் உங்களுக்கு எல்லாமே அப்புறம் சொல்றேன், இப்போ ப்ளீஸ் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்க ஆல்ரெடி கவுண்ட் டவுன் அப்பளே போட்டாங்க. 15-10 அப்படின்னு வந்துருச்சு. 15-10-11-10 அப்படின்னு வந்துருச்சு. 10-9-8 வந்துருச்சு. இந்த நேரத்துல பார்த்தா கரெக்டா கவுண்ட் டவுன் முடிகிற நேரத்துல நம்ம பூமி வந்து அங்க இருந்து அப்படி கூச்சமா நடந்து வராங்க. அவங்களுக்கு இந்த கை இல்லாம ட்ரெஸ் இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. உடனே கூச்சமா அந்த இடத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ராக் ஸ்டார் ஆகாஷோ பூமியோட அழகில அப்படியே மீன் மறந்து விழுந்துட்டாரு. அப்படியே பூமி அந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னே வாவ் அப்படிங்கிற ரியாக்ஷன் தான். இவ்வளவு நேரம் கரிச்சு கொட்டிட்டு இருந்தாரு மனசுக்குள்ள. இப்ப பூமி வந்து வந்தோடனே ஹாப்பி ஆகிட்டாரு. உடனே நம்ம பூமி வந்துட்டு ஆகாஷ் கிட்ட, சாரி ஆகாஷ், என்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, சாரி அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி நீங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வந்திருக்கீங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு பூமி, திஸ் ட்ரெஸ் சூட்ஸ் யூ வெல். எனக்கு அந்த எனர்ஜி, எனக்கு அந்த எல்லாமே பாசிட்டிவிட்டி எல்லாமே இப்ப எனக்கு சுத்தி இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த இதுல நம்ம 2 பேர் தான் ஜெயிக்க போறோம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, நம்ம இப்ப பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுல நமக்கு தான் இந்த பிரைஸ் அடிக்க போகுது. நம்ம தான் சாம்பியன்ஷிப் ஆக போறோம். நான் ஓகே, எப்படியோ நீங்க வந்துட்டீங்க, எங்க வராம போயிருவீங்களோ நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ரொம்பவே அழகா இருக்கீங்க, உங்க அழகிலே எல்லாரும் விழுந்துருவாங்க பூமி அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காரு நம்ம பூமிய. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போடுறாங்க. பாட்டை போட்டா அந்த 2 ஜோடி வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா வந்திருப்பாங்க, டான்ஸ் ஆடி இருப்பாங்க, அப்படியே போயிருப்பாங்க. ஆனா நம்ம ஆகாஷும் பூமியும் வேற லெவல்ல கிட்டாரை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆகாஷ் அங்க இருந்து கிட்டாரை தூக்கி போடுவாரு. நம்ம பூமி பிடிச்சிட்டு பாட்டு பாடிட்டே திரும்ப இவங்க அவங்க கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண இப்படி மாத்தி 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 அந்த இது வந்து நம்ம பூமி வந்து வெஸ்டர்ன்ல தெறிக்க விட்டுருப்பாங்க. டான்ஸருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க நம்ம பூமி இந்த எபிசோட்ல. அப்புறம் வந்துட்டு கிட்டாரை வச்சுட்டு அவரும் வந்துட்டு வேற லெவல்ல பாட்டு பாடிட்டு வேற லெவல்ல 2 பேருமே தரமான பெர்ஃபார்மன்ஸ். 2 பேருமே தூக்கி சாப்பிட்ட மாதிரி இது வரைக்கும் ஆடினதை எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுருவாங்க. அந்த லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம பூமி ஆகாஷும். அப்புறம் வந்துட்டு கடைசி நேரத்துல ரொமான்டிக்கா ஒரு லுக்கோட முடிச்சிருப்பாங்க. அப்படி தாங்கி பிடிக்கிற மாதிரி கரெக்டா அந்த கிட்டாரை நம்ம பூமி பிடிக்கிற மாதிரி, நம்ம பூமிய நம்ம ஆகாஷ் தாங்கி பிடிக்கிற மாதிரி, அப்படி டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்க 2 பேர்த்த விட இவங்க ரொம்பவே பெஸ்டா பெட்டரா கொடுத்துருப்பாங்க. உடனே ஆஃப்கோர்ஸ் அதுக்கடுத்து 3 ஜோடி இப்ப முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் ஆகாஷ் ஆகாஷ்ன்னு கத்திக்கிட்டு இருந்தவங்க பார்த்தா பூமின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பூமியோட டான்ஸை பார்த்து வாவ் வேற லெவல் ஆகாஷ் பூமி வாவ் செம பேர் செம ஹிட் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கேர்லிஸ் எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. உடனே இப்போ வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது யாரு சாம்பியன் அடிச்சா அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக அந்த கெஸ்ட் வந்து முதல்ல நம்ம ஆகாஷை பாராட்டிட்டு இருப்பாங்க. வாவ் ராக் ஸ்டாருங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஆகாஷ், உங்களோட டான்ஸ் வந்து எல்லாரையும் மெஸ்மரைஸ் பண்ணிடுச்சு, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. உங்க பார்ட்னர் பூமியும் செம கோஆர்டினேஷன், உங்க 2 பேத்துக்கும் 2 பேரும் பர்ஃபெக்ஷனா ஆடி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருப்பாங்க. உடனே பூமி வாவ் நீங்க வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பூமி இந்த நேரத்துலயும் வந்து ஒரு மாதிரி கூச்ச சவமா இருந்தாங்க. உங்க எக்ஸ்பிரஷன், உங்க டான்ஸ், உங்க ஸ்டெப்ஸ் எல்லாருமே வந்து வேற லெவல்ல இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி தெளிட்டு இருப்பாங்க அந்த ஜட்ஜு. அப்புறம் வந்து பார்த்தா ஓகே இப்ப நம்ம வின்னரை அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தா இவர் என்ன பண்ணுவாரு, எஸ்பி சூர்யா இவங்க டான்ஸ் ஆனது எல்லாத்தையுமே வீடியோ கால்ல அபூர்வாக்கு போட்டு காமிச்சிட்டு இருப்பாரு. அபூர்வா பார்த்தோன்னா இது அந்த ககனே தான். ஓ இந்த ககனுக்காக இந்த பூமி வந்து இவ்வளவு தூரம் கொடைக்கானல் போய் அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காளா, இருக்கட்டும் வச்சுக்கிறேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தீங்களா மேடம் நான் சொன்னல இது பூமி தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் இது உடனே அந்த சரச்சந்திராவுக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எப்படி நான் போட்டு காட்டுறது அப்படின்பாங்க. மேடம் இது வந்து இன்டர்நேஷனல் டான்ஸ், இது நீங்க டிவி ஆன் பண்ணியாலே வரும், இன்டர்நேஷனல் சேனல்ல வைங்க, இது லைவ் டெலிகாஸ்ட் தான் ஆயிட்டு இருக்கு டிவில அப்படின்பாங்க. நம்ம நட்சத்திராவோ டிவி உட்காந்து சும்மா பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அபூர்வா எங்க இருக்காரு சரச்சந்திரன்னு பாத்துட்டு இருப்பாங்க. சரச்சந்திரா மாடியில இருந்து போன் பேசிட்டு இருப்பாரு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, நட்சத்திரா கிட்ட இருந்து ரிமோட்டை வாங்கி அந்த இன்டர்நேஷனல் சேனலை வச்சு சவுண்ட சும்மா ஹெவியா தூக்கி வச்சிருவாங்க. சவுண்டு கேட்டா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா போன் பேசிட்டு இருக்கும்போது சடனா திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா ஆகாஷ பார்த்து ககன்னு நினைச்சிருவாரு. அப்படி அந்த மாடிப்படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வந்து இது ஆகாஷா இல்ல இது ஆகாஷ்னு அவருக்கு தெரியாதுல ககனா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் எப்படி உயிரோட இருக்கான், இவன் உயிரோட வர வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி இவர் வேற வியப்பா பார்த்துட்டே இருப்பாரு. அதுக்கு அடுத்து பார்த்தா பாத்தீங்களான்னா நான் முதல்ல சொன்னல
மீரா அவங்க பங்குக்கு வந்து, அண்ணா நான் முதல்ல சொன்னேன்ல இது அந்த ககன் தான் சொல்லிட்டு, பாருங்க நல்ல கண்ணை திறந்து பாருங்க, அங்க ககன் உயிரோட தான் இருக்கான்னு அவங்க கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி மீரா சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து அபூர்வா அவங்க பங்குக்கு வந்து பேசணும்ல, ஐயோ மாமா இந்த ககன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம பூமி வந்து அந்த குட்டி குட்டி ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. இது என்ன பூமி என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, இவ சின்ன வயசுல எப்படி வளர்ந்தா, எப்படி ஒரு யோக்கியமா வளர்ந்தவ தானே இவ என்ன இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு, சிச்சி இவளை பார்க்கவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு அபூர்வா சொல்ல, அடுத்து நட்சத்திரா, இங்க பாருங்க அப்பா, என்னமோ உங்க செல்ல பொண்ணு பூமின்னு இவளுக்கு எப்பவுமே சாதகமா பேசுவீங்களே, இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா, இப்படி குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் நம்ம குடும்ப வழக்கமா, இவ கிளாசிக்கல் டான்சர் தானே, இவ இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி போய் அந்த ஸ்டேஜில் ஆடணுமா, எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. அப்பா பாருங்க அந்த ககனும் பூமியும் இப்போ ஒன்னாதான் இருக்கிறாங்க, நீங்க ஹைதராபாத்க்கு கிளம்பி வான்னு சொல்லியும் கேட்காம அந்த ககன் கூட இருந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்பவாது தெரிஞ்சுக்கோங்கப்பா அந்த பூமியை பத்தி அப்படின்னு இவங்க நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு வழியா, இது உங்க எல்லாருக்குமே தெரியும் யாரு ரொம்ப பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு, வேற யாரு, நம்ம ராக் ஸ்டார் ஆகாஷும் இந்த பூமியும் தான் இதோட வின்னர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஆகாஷ் வந்து ஓ தேங்க்யூ அப்படின்னு கத்திட்டு எல்லார் பக்கமும் கையை கொடுத்துட்டு பூமியும் ராக் ஸ்டார் ஆகாஷும் தான் அப்படின்னு சொல்லி பிரைஸையும் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வீடியோ காலில் நம்ம சூர்யா வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு. இவங்க வீட்டில இருந்து டிவியில எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சரச்சந்திரா, மீரா, அபூர்வா எல்லாருமே டிவியில பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா கூப்பிட்டு, இவ இப்படி பண்ணிட்டு இருக்காளா, நான் உடனே கொடைக்கானல் போய் என் பொண்ணை கூட்டிட்டு வரேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு, அந்த ககன் கூட நான் எப்போ இவளை சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரு வந்து பூமியை கூப்பிடுறதுக்காக ஹைதராபாத்ல இருந்து கொடைக்கானல் கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுது, ஒரு வழியா சாம்பியன்ஷிப்பை நம்ம ஆகாஷும் பூமியும் வின் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிருவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அவள் வருவாளா சீரியல், சலங்கியலு சீரியல், மேகா சந்தேசம் சீரியல் எல்லா சீரியலும் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.